அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி எதையாச்சும் ஒன்று சொல்லி நம்ம பாக்கியா மனசை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது பாக்கியா கூட சீக்கிரம் ஈஸ்வரிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க. வீட்டில் சமைக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாக்கியா. அந்த டைமில் செல்வி என்ன பண்ணான்னு, அக்கா நான் உன்னை கேட்குறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. உன் மாமியா சொன்னபடி நீ கோபி சார் மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போறியா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதக்கா அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்கிறாங்க. உடனே ஜெனி என்ன பண்ணானாக்கா, நீங்கள் வேறக்கா பாட்டி அவங்க பையன் மேலே பாசத்தோடு தான் பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக ஆன்ட்டியை எப்படி பேசினா அவங்க இஷ்டத்துக்கு வளைக்க முடியுமோ அந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. உடனே பாக்கி என்ன பண்ண, அமைதியாக இரு செல்வி, நீ வேற தேவையில்லாத எதையாச்சும் ஒன்று பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தானே. அத்தை அவங்க பிள்ளையோட சுயநலத்துக்காக நம்மளை எப்படினாலும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஈஸ்வரி, செலியன், கோபி, இனியான எல்லாருமே சந்தோஷமாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க யாருமே எதிர்பாராத மாதிரி நம்ம எழிலும் அமிர்தாவும் வீட்டுக்கு வராங்க. எழில பார்த்ததுமே கோபி வா எழில் அப்படின்னு சொல்லிட்டு எழிலையும் அமிர்தாவும் கூப்பிட்றாங்க. உடனே பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, எழில் என்ன சடனாக இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி எழிலையும் அமிர்தாவையும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது என்னடா திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே எழில் இல்லைம்மா, பாட்டி கால் பண்ணியிருந்தாங்க, பாட்டி வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வர் நான் தான் வர சொன்னேன் பாக்கியா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் நேரில் வர சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து பேசினா தானே இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னென்னா எழில் வீட்டை விட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பு நடந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியில் போனது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் இப்போ தாத்தா இருந்திருந்தானே என்ன பண்ணியிருப்பார், குடும்பங்கிறது ஒரு தேன் குடு மாதிரி, அது கலையக்கூடாது, ஒன்று கலைஞ்சிட்டாலும் எல்லாருக்குமே கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி தாத்தா பிரிய விடாமல் பார்த்துட்டு இருந்துப்பார். இப்போ நீ மட்டும் தனியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா இருக்கலாம், நீ நிலா பாப்பாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுடா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே எந்த ஒரு பதிலும் எதிர்பார்க்காத நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, எழில் கண்டிப்பாக இங்கே வரவே மாட்டான் அப்படிங்கிறத ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறாங்க நம்ம பாக்கியா. இதை கேட்டதுமே எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. என்னடா இது, அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லின்னு இனியெல்லாம் பாக்கியாவை ரொம்ப செல்ஃபிஷாக பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்கியா இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.